அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவெளியில் இறைவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் அனைத்து விசாரணைகளும் முடிந்ததற்கு பிறகும் அனைவர்களுடைய கரங்களிலும் அவர்களுடைய செயலேடும் பதிவேடும் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் சில குற்றவாளிகள் அவர்களுடைய குற்றங்களை ஏற்க மறுப்பார்கள். சில குற்றவாளிகள் அவர்களுடைய குற்றங்களை ஏற்க மறுப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், எல்லா சாட்சிகளும் வெளியிலிருந்து வந்திருக்கின்றன, நாங்கள் இதுவரை எந்த குற்றத்தையும் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றங்களை ஒப்புக்கொண்டால்தானே குற்றங்கள் செய்தவர்களாக கணக்கிலே எடுக்கப்படுவோம். நாங்கள் தான் குற்றங்களை ஒப்புக்கொள்ளவில்லையே, எங்களுக்கு வெளியிலிருந்து தானே சாட்சிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நபிமார்கள், மலக்குமார்கள் அத்துணை பேர்களும் சாட்சிகளாக எங்களுக்கு வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய செயலேடுகளை எழுதியதும் மலக்குமார்கள், அவர்களும் எங்களுக்கு வெளியிலே உள்ளவர்கள். எனவே நாங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று முரண்டு பிடித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா அடுத்த ஒரு காரியத்திற்கு தயாராக வேண்டும், இவர்களை சரி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா, அப்படியா, நீங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா? சரி, ஃபல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களின் மீது முத்திரையிடப்படும். அவருடைய வாய் மோல்டு செய்யப்படும், முத்திரையிடப்பட்டுவிடும், வாய் திறக்காது. அந்த சமயத்திலே அவர்களுடைய கரங்களும் அவர்களுடைய கால்களும் பேச ஆரம்பிக்கும். فَالْيَوْمَ نَخْتِمُ عَلَى أَفْوَاهِهِمْ وَتُكَلِّمُنَا أَيْدِيهِمْ وَتَشْهَدُ أَرْجُلُهُمْ وَتُكَلِّمُنَا أَيْدِيهِمْ, அவருடைய கைகள் அல்லாஹ்விடத்திலே பேசும், அவருடைய கால்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். கையும் காலும் மட்டுமா பேசும்? யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், அவர்களுடைய நாவுகள் பேசும். நாவின் மூலம் பேசுவது அல்ல, அல்லாஹு தஆலா வார்த்தை சரியாக உச்சரிக்கிறான். நாவின் மூலம் பேசுவது அல்ல, நாவு பேசும். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன், அவர்களுடைய நாவு, அவர்களுடைய கை, அவருடைய கால் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். நாவு மட்டுமா பேசும்? ஷஹித அலைஹிம் ஸமஉஹும், அவருடைய காதுகள் பேசும், அவருடைய காதுகள் சாட்சி சொல்லும். வஅப்சாருஹும், அவருடைய பார்வைகள், கண்கள் சாட்சி சொல்லும். வஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் சாட்சி சொல்லும். ஆம், உடலுடைய எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்விடத்திலே அவன் செய்த எல்லா செயல்களையும் சாட்சிகளாக சொல்லிக் கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, வாய் மட்டும் தானே உலகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது, மற்ற உறுப்புகள் எல்லாம் எப்படி பேசும்? அந்த மனிதன் அந்த உறுப்புகளிடத்திலே கேட்பான், உங்களுக்காக தானே நான் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறேன், நீங்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக தானே, நரகத்திலே வாடக்கூடாது என்பதற்காகத்தானே நான் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறேன். லிம ஷஹித்தும் அலைனா, எனக்கு எதிராக ஏன் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவைகள் அத்தனையும் பதில் சொல்லும், அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த இறைவனே எங்களையும் பேச வைத்தான். உலகில் எப்படி அல்லாஹு தஆலா வாய்க்கு பேசுகின்ற சக்தியை கொடுத்தானோ அதே போன்று எங்களுக்கும் அல்லாஹ் பேசுகின்ற சக்தியை கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, உடலுள்ள உறுப்புகள் எல்லாம் பேசுவது சாத்தியமா என்று முன்னால் உள்ள காலங்களிலே யோசித்து பார்த்திருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டம் ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவின் மூலமாக எல்லாவற்றையும் பேச வைக்கிறார்கள். உலகத்திலே எதுவெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் பேச வைக்கிறார்கள். ஏன், நமக்கு முன்னால் மரணித்து விட்ட பல தலைவர்களை அவர்களை ஏஐ என்பதன் மூலமாக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, திருமண நிகழ்ச்சிகளிலே தன்னுடைய தாய் தந்தையர் இறந்து விட்டார்கள் என்றால் கூட வீடியோக்களிலே ஏஐயின் மூலமாக திருமணத்தில் அவர்கள் கலந்து கொண்டதை போல பல வீடியோக்கள் உலாவர ஆரம்பித்து விடுகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தஜ்ஜால் வரக்கூடிய காலகட்டத்திலே தஜ்ஜால் நம்முடைய தாய் தந்தையர்களை எழுப்பி நான் தான் இறைவன் என்று ஒப்புக்கொள்ள சொல்லுவான், நமக்கு சாட்சியாக்கி நிற்பான். ஒரு மனிதன் தஜ்ஜாலை இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். தஜ்ஜால் கேட்பான், உன்னுடைய தாய் தந்தையர்கள் கபரிலிருந்து எழுந்து வந்து சாட்சி சொன்னால் என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று. ஆம் என்று சொல்ல உடனே தாயும் தந்தையும் மரணித்து விட்ட கபரிலே இருக்கக்கூடிய தாயையும் தந்தையும் எழுப்பி சாட்சி சொல்ல வைப்பான் என்று அப்பொழுது கேட்ட பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏஐ என்பதின் மூலமாக தாய் தந்தையர்களை எல்லாம் வரவழைத்து பேச வைக்க முடியும் என்கின்ற பொழுது தஜ்ஜாலுக்கு அது மிக இலகுவானதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏஐயை படைத்த உருவாக்கிய மனித மூளையை படைத்த இறைவனுக்கு அந்த உறுப்புகளை எல்லாம் பேச வைப்பதென்பது மிக மிக சாதாரண விஷயம் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை மிக அழகாக விளக்குகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் எங்களோடு அமர்ந்திருந்தார்கள். திடீரென சிரித்தார்கள். சிரித்துவிட்டு நபிகளார் கேட்டார்கள், நான் ஏன் சிரித்தேன் தெரியுமா என்று. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள். மனிதன் அல்லாஹ்விடத்திலே பேசுகின்ற அந்த பேச்சு எனக்கு ஞாபகம் வந்தது. அல்லாஹ்விடத்திலே அவன் சச்சரவு செய்து கொண்டிருந்த அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் சிரித்தேன். மனிதன் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு எந்த வகையிலும் நீ அநீதம் செய்ய மாட்டாய் அல்லவா என்று கேட்பான். பலா, நிச்சயமாக உனக்கு அநீதம் செய்ய மாட்டேன். யா அல்லாஹ், எனக்கு வெளியிலிருந்து தானே சாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறாய், வேறு எந்த சாட்சியும் உனக்கு இல்லையா என்று கேட்பான். அல்லாஹு தாலா, அப்படியா, உன்னுடைய வாயிலை நான் முத்திரையிட்டு விடுகிறேன். இன்துகி அர்கானுக்கும், உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் இடத்திலே பேசட்டும் என்பான். அத்தனை உறுப்புகளும் அவனிடத்திலே பேசும். அல்லாஹ் வாயினுடைய பூட்டை எடுத்து விடுவான். அந்த மனிதன் உறுப்புகளிடத்திலே சொல்லுவான், எனக்கு வந்த கேடே, உங்களுக்கு வந்த கேடே, உங்களுக்காகத்தானே இவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் முடிந்து போனது, எல்லாம் அழிந்து போனது என்று அந்த மனிதன் அங்கலாய்ப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அத்துணை மனிதர்களுடைய செயலேடுகளும் அவர்கள் மூலமாகவே, அவருடைய உறுப்புகள் மூலமாகவே ஒப்புக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு விடுகிறது. அதற்கடுத்து ஒரு வேலை, மிக பெரும் வேலை பாக்கி இருக்கிறது. இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கு சென்று விடுவோம். யா ஹக், உண்மையானவனே, யா ஹக், உண்மையானவனே, யா வக்கீல், பொறுப்பை எடுத்துக் கொள்பவனே, யா வக்கீல், பொறுப்பெடுத்துக் கொள்பவனே. இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். ஆம், இன்று 23ஆம் நாள் இரவு, லைலத்துல் கத்ரை தேடுகின்ற இரவு. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்பதுதான் இன்றைய திக்ராக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, லைலத்துல் கத்ரை தேடி ஒற்றைப்படையான இரவுகளிலே அமல் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றும் 23ஆம் நாள் இரவு இன்ஷா அல்லாஹ் 11 மணியிலிருந்து இரவு அமல்கள் ஆரம்பமாகும். குர்ஆனுடைய மஜ்லிஸ், அதை தொடர்ந்து திக்ருடைய மஜ்லிஸ், அதை தொடர்ந்து சிறிது ஓய்வெடுத்து விட்டு சரியாக 2 மணிக்கு ஜமாத்தாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை நடைபெறும். அதை தொடர்ந்து சஹருடைய ஏற்பாடும் இருக்கிறது. அனைத்திலும் கலந்து லைலத்துல் கத்ர் என்கின்ற மிக பெரும் நன்மையை அடைந்து கொள்ள அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.